அது ஒரு வெயில் காலம். வெயில் எரித்து கொண்டிருந்த சமயம் அந்த சிற்றூரின் நடுவில் இருந்த ஒரு மன்றத்தில் களைப்புடன் வந்து அமர்ந்தாராம் ஒரு முனிவர். அவருடைய கண்களில் சோர்வும் உடலில் தளர்வும் இருந்தன. மன்றத்தில் அமர்ந்திருந்த எவரும் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்தார். யாராவது தன்னை பார்த்து உடனடி தாகத்தையும் பின்னர் பசியையும் தீர்க்க வேண்டும் என்று எண்ணினார். நேரம்தான் ஓடியதே தவிர யாரும் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. மெல்ல முனிவருக்கு கோபம் வர ஆரம்பித்தது. அங்கிருந்த யாரும் அவரை ஒரு பொருட்டாகவே கருதாததால் அவ்வளவுதான். திடீரென எழுந்த முனிவர், என்னை கண்டுகொள்ளாத இந்த ஊரில் 50 வருடங்களுக்கு மழையே பெய்யக்கூடாது என்று சாபமிட்டார். அவ்வளவுதான். அனைவரும் ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்து சாப விமோச்சனம் கேட்டு கெஞ்சினர். ஆனால் முனிவரோ பிடிவாதமாக கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், அனுபவியுங்கள் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாராம். ஊர் பெரியவர்களெல்லாம் ஒன்று கூடி பேசி இனி என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர். 50 வருடங்களுக்கு மழையே பெய்யாததால் விவசாயத்தை நிறுத்திவிட்டு வேறு வேலையில் செய்து பிழைப்பை நடத்தி கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர். அவரவருக்கு தெரிந்த தொழிலில் கவனம் வானுலகில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த பரந்தாமனோ தனது சங்கை எடுத்து ஓரமாக வைத்து விட்டார். சங்கு ஊதினால்தான் மழை பெய்யும் என்பது ஐதீகம். 50 ஆண்டுகளுக்கு சங்குக்கு வேலையே இல்லை என்றும் நினைத்தார். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. அவரவர் தங்கள் தொழில்களில் மும்பரமாக இருந்தனர். ஒரே ஒரு விவசாயி மட்டும் தினமும் தன் வயலுக்கு சென்று உழுதுவிட்டு வருவாராம். ஊரார் அவரை ஏளனமாக பார்த்தனர். சிலர் அவரிடம் கேட்கவும் கேட்டனர். 50 வருடங்களுக்கு மழையே வரப்போவதில்லை, அப்புறம் எதற்காக நீங்கள் வயலை உழுகிறீர்கள் என்று. அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் எனக்கு மட்டும் தெரியாதா? 50 வருடத்திற்கு உழவே செய்யாம இருந்தா உழவு செய்யறதே மறந்து போயிடும். 50 வருடத்திற்கு அப்புறமா அதை செய்துதான் ஆக வேண்டும். அதுக்காக தான் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். வானுலகில் படுத்திருந்த பரந்தாமனுடைய காதிலும் இது விழுந்தது. அவரும் உடனே சிந்திக்க ஆரம்பித்தார். விவசாயி சொல்றதும் சரிதானே. அவருக்கு பட்டுச்சு. ஒருவேளை 50 வருஷம் ஊதாமலே இருந்தால் நமக்கும் சங்கூத மறந்து போய்விடுமோ என்ற பயம் அவரை கவ்விக்கொண்டது. உடனே சங்கை எடுத்தார், ஊதினார் நீளமாய். அப்புறம் என்ன, மழை கொட்டோ என்று கொட்டி விரண்டு கிடந்த பூமி வளம் பெற்ற. தினமும் அந்த விவசாயி உழுது வைத்திருந்ததால் உடனே விதைத்து விளைச்சலும் அமோகமாக இருந்தன. செய்யற தொழில தெய்வமா மதிச்சா அவங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமா அமையும்.